அனைவருக்கும் வணக்கம். என்னெல்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்படிதான் நாங்களும் காய்க்க போகிற டாப்பிக்கும் வளமையை விட சற்று ஒரு வித்தியாசமான டாபிக். எங்களுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு வரும் இன்னும் 9 நாட்களில் இருக்கிற நிலையில் முதல்ல இந்த கேள்வியோட ஆரம்பம். கேசி நம்பர் யாருக்கு vote பண்ண போகிறீங்க? அப்படியான எந்த கேள்வியும் நாங்கள் கேட்க போகிறது இல்லை. இதில் யாரை பற்றியும் கேட்க போகிறது இல்லை. எங்களுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பொதுவான ஒரு சில விஷயங்கள் தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியில் கேட்க போகிறோம். அப்பப்போ கொஞ்சம் தேவையான அரசியலை கதைக்க வேண்டிய தேவையும் இருக்கிறபடியால் கொஞ்சம் நாங்கள் தேவையான இந்த ஜனாதிபதி தேர்தல் 2024 இன்னொரு 10 நாளைக்கு தான் எங்க இடத்துலையும் வயசு வித்தியாசம் இல்லாம இல்லாத கதையும் இதான் இருக்க போகுது. மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மீடியா, நான் டிஜிட்டல் மீடியா, பெய்ட் மீடியா, ஓன் மீடியா எல்லாத்துலயுமே எங்களுடைய இருக்க போகுது. 9வது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் 9வது ஜனாதிபதி தேர்தல். அதாவது அந்த ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனநாயக கூறுகள்ல எஞ்சி இருக்க ஒரு விஷயமா பார்க்க போறது இந்த தேர்தல் முறைமை. அதுல இந்த ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எங்களுடைய அந்த உரிமை, வாக்களிக்கிற கடமையை நிறைவேற்றுறதுக்கான நாளாக இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி இருக்குது. நடைபெற போகிற ஜனாதிபதி தேர்தல் 9வது ஜனாதிபதி தேர்தல். ஆனால் நாங்கள் தெரிவு செய்ய போகிற ஜனாதிபதி 10வது ஜனாதிபதி. முதல்ல நாங்கள் எங்களுடைய வாக்காளர்கள எண்ணிக்கையிலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மொத்தமாக எத்தனை வாக்காளர்கள்? அதாவது 17 மில்லியன் வாக்காளர்கள், கிட்டத்தட்ட 17.1 மில்லியன் வாக்காளர்கள், 1.7 கோடி பேர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்க. அந்த 1.7 கோடி பேர் அந்த விருப்பு தான் எங்களுடைய நாட்டின் அடுத்த 5 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. அந்த விரல்கள் தயாராக இருக்குது யார் எங்களுடைய அந்த 10வது ஜனாதிபதி என்பதை தெரிவு செய்யறதுக்காக. மிக முக்கியமாக கேட்கப்போனால் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 14 மில்லியன் பேர் தயாரா இருக்கிறாங்க. தெரிவு செய்யறதுல பலத்த குழப்பம் இருக்கு. உண்மையாதான். நாங்கள் உண்மையாக 5 MCக்குள்ள வரும் ஒரு டே செலக்ட் பண்ண சொன்னாலும் யோசிப்போம். ஆனா இந்த முறை எங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 பேர் லிஸ்ட் எடுத்தால் 27 அங்குலத்துல ஒரு லிஸ்ட் எழுத்தீங்கன்னா அப்படி போகும். அப்படி இருக்க போது இந்த லிஸ்ட். அப்ப இதுல ஒரு ஆளை தேர்வு செய்ய போறோம். மிக முக்கியமாக அவதானமாக தேர்வு செய்ய வேண்டிய தேவைகளுக்கு இருக்குது. அதுல ஒரு ஆள் தவறிட்டு 38 பேருக்கு எல்லாம் போட்டி இருக்க போது. ஆனா வாக்குச்சீட்டு ஏற்கனவே பிரிண்ட் பண்ணப்பட்ட கேண்டிடேட்ல ஒரு ஆள் தவறி விட்டார். ஆனாலும் 39 பேர் அந்த வாக்குச்சீட்டுல பிரிண்ட் பண்ணப்பட்டபடியா 39 பேர் இன்னும் போட்டியில இருக்கிறாங்க. அதுலேயும் நான் இந்த இன்டர்நெட்ல வாய்ச்ச ஒரு விஷயம், அந்த ஒரு ஆளோட பேரை பிரிண்ட் பண்றது கிட்டத்தட்ட எங்களுக்கு 1.5 மில்லியன் ரூபாய் முடிய போகுது. ஆனா அதே நேரத்துல அவர் நிக்கிறது கட்ட போறதோ மிக சொற்ப அளவுல தான் இருக்க போகுது. இதோட கம்பேவனாக மிக குறைவாகத்தான் இருக்க போகுது. சரி, இதுல மிக பொதுவாக அந்த தேர்தல் நாள்ல நாங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இல்ல தேர்தல் சம்பந்தமாக தெரிஞ்ச 21ஆம் தேதி காலம்பரை 7 மணில இருந்து 4 மணி வரைக்கும் நாங்கள் கூட ஜனநாயக கடமையை செலுத்துறதுக்கு செல்லலாம். அதுல சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்ன கொண்டு போகணும் என்ற கேள்வி இருக்கலாம். அதோட முக்கியமா எங்களுடைய இலங்கையின் எழுத்தறிவு வீதம் 92.64% எங்களுடைய லிட்ரேசி ரேட்டா இருக்குது. அப்ப ஒரு 90% என்றாலும் சரியான வாக்கு இருக்க தானே இருக்கணும். ஆனா போன வருஷம் பாத்தீங்கன்னா 83.6% தான் வாக்கு அளித்தவர்களாக இருக்கிறாங்க. அதுல 0.85%, கிட்டத்தட்ட 1,35,000 பேர் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை அளிச்சிருக்காங்களா. அந்த புல்லடி போடுறதுலையும் சின்ன குழப்பங்கள் எங்களுடைய இருக்குதுன்றதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. நாங்கள் மெச்சிக்கொள்றோம் எங்களுடைய எழுத்தறிவு வீதத்தை. அளிக்கப்படாத வாக்குகள் எங்களுடைய ஜனநாயக கடமையை செய்யறதுக்கு தவறுனாங்கள், உரிமையை இழந்துட்டு பிறகு நாங்கள் இன்னொரு அறகலை என்று போய் தேடி நிற்கிறதும், இல்லாட்டி இன்னொரு 5 வருடங்களுக்கு நாங்களே எங்களை நொந்து கொள்றதும், இல்லாட்டிக்கு அரசியல்வாதிகளை நொந்து கொள்றதும் எங்களுடைய இயலாமை என்ற வெளிப்பாடுதான். சரி, இப்போ நாங்கள் 21ஆம் தேதி காலை 7 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் vote பண்ணலாம். சரி, எப்படி vote பண்ண போகிறோம், voting சென்டருக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு போகணும் என்று பார்க்கணும். முதலாவது எங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துறது ஒரு அடையாள அட்டையை கொண்டு போகலாம். ஐசியை கொண்டு போகலாம், இல்லாட்டி வெளியான பாஸ்போர்ட்டை கொண்டு போகலாம், வெளியான டிரைவிங் லைசன்ஸை கொண்டு போகலாம், இல்லாட்டி எங்களோட ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துற லெட்டர் ஒன்று எடுத்து கொண்டு போகலாம். கேம்பஸ் ஐசியை கேம்பஸ்காரே சரியான டிஃபிகல்ட்டான விஷயம். அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் முதியோர் அடையாள அட்டையை பயன்படுத்தலாம், பென்ஷன் ஐடியை பயன்படுத்தலாம், மத குருமார்களுக்கான அடையாள அட்டை அதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நாங்கள் அங்கே கொண்டு போகக்கூடியதாக இருக்க போகுது. இல்லாட்டி டிசேபிலிட்டி பர்சன்ஸ், அதாவது அவைகளுக்கு வழங்கப்படுற அடையாள அட்டை, இப்படியான விஷயங்களை கொண்டு போய் எங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி எங்களுடைய வாக்கு செலுத்தலாம். அதோட வாக்காளர் அட்டையை நாங்கள் கொண்டு போக வேண்டி இருக்கு. ஆனால் இங்கதான் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேணும். அண்மையில பெஃப்ரல் நிறுவனம் தேர்தல் கண்காணிப்பு குழு அவங்க வெளியிட்ட அவங்களுடைய நிறுவனர் அவருடைய தலைவர் வெளியிட்ட ரோஹன ஹெட்டியாராஜி வெளியிட்ட ஒரு தகவல் என்னென்னால், உங்களுடைய வாக்காளர் அட்டை இல்லாட்டிக்கும் எங்களோட ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துற எங்களுடைய அந்த ஏதாச்சும் ஒரு ஆவணத்தோட நாங்கள் வாக்களிப்பு நிலையம் எதாண்டு தெரிஞ்சால், இப்போ எனக்கு தெரியும் இந்த வாக்களிப்பு நிலையம் இதான் என்றால்
வாக்காளர் அட்டை இல்லாமலும் நாங்கள் போய் வாக்களிக்கலாம். எந்த அளவுக்கு எங்களுடைய வாக்குன முக்கியத்துவத்தை அறிஞ்சு இப்படியான சுயாதீனமான விஷயம் வந்து தச்சேரம் நீலண்ட இல்லாத கட்டத்துல இல்லைன்னாலும் ஓட் பண்ணிக்கிட்டாங்க அதை கொண்டு போகாம இருக்காதீங்க, கொண்டு போங்க கட்டாயமா. அதோட உங்களுடைய வாக்கு இப்ப நான் உங்களுக்கு வாக்கு உங்களுக்கு வாக்காளர்கிட்ட வந்துட்டா வீட்டுக்கு இன்னும் வரையில உங்களுக்கு ஓட் லிஸ்ட்ல பேர் இருக்குன்றது எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கிறீங்க? வந்ததான் தெரியும். ஏன்னா எங்களுடைய வாக்காளர் அட்டையில எங்களுடைய பேர் இருக்குது, வாக்காளர் டாப்ல எங்களுடைய பேர் இருக்கான்னு நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்ல வந்து செக் பண்ணி பார்க்கலாம். www.elections.gov.lk என்றதுல வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்களா அந்த 17 மில்லியன் பேர்ல எங்களுடைய வாக்களிப்பு இருக்குதான்றதை அதுல செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். சரி, இப்படி வந்து காலை 7லேருந்து 4 மணி ஓட் பண்ணலாம். ஐடி கார்டு கொண்டு போகணும், அதே மாதிரி வாக்காளர் அட்டை வந்து கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு என்ன செய்ய போகிறோம்? கொண்டு போயிட்டு இதெல்லாம் முக்கியமான கேள்வி. இப்ப எல்லாம் கொண்டு போயிட்டோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட் போட போறோம். எல்லாம் கையில மை வச்சிருவாங்க, சீட் தந்துருவாங்க. அந்த வாக்கு சீட்டும் எங்களுக்கு தரப்பட்டுருவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 1 மில்லியன் பேர் இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் போட்டஸ். மிக முக்கியமான விஷயம் இந்த கூடுதலாக முதலாவது வாக்கு செலுத்த போறார்கள். அந்த நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் எழுத்தறிவித்தோட சில இதுல சம்பந்தப்படாமலும் இருக்கலாம். காரணம் கல்வி கற்ற கல்வியை பூர்த்தி செஞ்ச 1 மில்லியன் வாக்காளர்கள் 10 லட்சம் பேர் வாக்களிப்பு வர போறாங்க. போட்டுட்டு சோசியல் மீடியால போடுவீங்க, அதுக்கு முதல்ல இந்த போட்டை எப்படி போடுறதுன்னு சொல்லி சரியா தெரிஞ்சு போட வேணும். அதான் அதுல மிக முக்கியமான விஷயம். இந்த தேர்தல் கூடுதலாக நாங்கள் கதைக்க போற ஒரு விஷயமா இருக்கு. ஒரு மும்முனை போட்டியாக இருக்க போகுது. 3 பிரதானமான வேட்பாளர்களுக்கு இடையில பிரதானமாக போட்டி நிலவ போகுது. இங்குதான் விருப்பு வாக்கு வந்து அந்த இடத்துல அந்த விளையாட்டுக்கு வருது. விருப்பு வாக்குன்றது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்க போகுது. இந்த விருப்பு வாக்குன்ற விஷயத்தை சொல்றதுக்கு முதல் ஒருத்தர் ஜனாதிபதி ஆகிறதுக்கு என்னென்ன முறையில வந்து ஜனாதிபதி ஆகலாம்? 50% மேற்பட்டது. அதாவது நாங்கள் வந்து வாக்களிக்கிறோம் என்றால் எங்களுடைய அந்த 17 மில்லியன் வாக்குகள்ல 50% வாக்குகளை ஒருவர் பெறுகின்ற பட்சத்துல அவர் ஜனாதிபதி ஆகிறார். நேரடியா வந்து ஜனாதிபதி ஆகிறார். எந்தவித 39 பேர்ல 50% ஒருவர் எடுத்துக்கொள்கின்ற போது அதுல எந்த விதமான குழப்பங்களும் இன்றி அவர் ஏகமனதாக பெரும்பான்மையோடு ஜனாதிபதி ஆகிறார். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து இந்த விருப்பு வாக்கு அப்படின்ற விஷயம் வந்து கன்சிடர் பண்ண பேசு பொருளாக போகுது. இன்றைய நாட்கள்ல இந்த விருப்பு வாக்கு கூடுதலாக கதைக்கப்படுறதுக்கான காரணம் எந்த ஒரு வேட்பாளரும் இந்த 39 பேர்ல 50% எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவா இருக்குது. அப்ப சொல்றாங்க. அதனால இந்த விருப்பு வாக்கு வந்து கூடுதலா நாங்கள் அடிக்கடி சொல்ல வரும், நாங்கள் அரசியல் ஆய்வாளர்களும் இல்லை, நாங்கள் எங்களுடைய அரசியல் பார்வையை திணிக்கவும் இல்லை. இது வருமானே இவ்வாறு எல்லாம் நினைக்கிறாங்க, யாரோ சொல்றாங்க நினைக்கிறாங்கன்றதை நாங்க சொல்லிக்கொள்றோம். அப்ப இவ்வாறாக விருப்புவாக்குல வந்து 2 விதம் இருக்கு. எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி நாங்கள் வாக்குல புல்லடியை போடலாம். எங்களுக்கு விரும்பின ஒரு வேட்பாளர் அந்த சின்னத்துக்கு நேர ஒரு புல்லடி, ஒரே ஒரு புல்லடியை மாத்திரம் போடுறது செல்லுபடியான வாக்காக அங்கே கருதப்படும். நாங்கள் அவருக்கு மாத்திரம் அந்த ஒரு வாக்கை வழங்குகிறோம். அங்க வந்து அந்த விருப்பு வாக்கு என்பது கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது. மிக தெளிவாக இருக்க வேணும். ஒன்றுக்கு மேற்பட்ட புல்லடிகள் போடுவதும் நிராகரிக்கப்பட்ட வாக்கு. அதே நேரத்தில் அவரையும் பிடிக்கும் இவரையும் பிடிக்கும் 2 பேர் சின்னத்துல ஒரு குத்து, ஏணி சின்னத்துல ஒரு குத்துன்றதுக்கு இங்க இடமில்லை. புல்லடி என்றால் ஒரே ஒருவருக்கு மாத்திரம் தான் புல்லடி இட முடியும். 2 புல்லடி போட்டால் அங்க கணக்கில்லை. அதே மாதிரிக்கு அடுத்த விருப்பு வாக்கு முறைமை இருக்குது. 1, 2, 3 தான். விருப்பம் பண்றதுக்காக 39 பேருக்கும் லைன்ல போட முடியாது. பிரியரைஸ் பண்ண முடியாது. 39 பேருக்கு 3 பேரை தெரிவு செய்து 1, 2, 3 கொடுக்கலாம். அப்படி இல்ல ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க போறோம்னா 1 மட்டும் மார்க் பண்ணலாம். இல்ல 2 பேருக்கு போட போறோம்னா 1, 2 போடலாம். அல்லது 1, 2, 3 இப்படித்தான் விருப்பு வாக்கு முறைமை இருக்க போகுது. சரிதானே? இப்ப ப்ரீரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ என்னென்ன சந்தர்ப்பத்தில் வந்து இந்த வாக்கு வந்து செல்லாத வாக்க போக வேண்டாம். நீங்கள் 1க்கு மேற்பட்ட புல்லடி போட்டிங்கன்னா அது செல்லாத வாக்கு. புல்லடியையும் போட்டு 1ஐயும் போட்டிங்கன்னாலும் செல்லாத வாக்கு. மிக்ஸ் பண்ணி போறதும் இங்க செல்லாத வாக்கா இருக்கும். அதே மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 போயிடாது. 1, 2, 3 அதே மாதிரி புல்லடியை 2 பேருக்கு போடல. அப்ப இவ்வாறான விஷயங்களை கவனத்துல கொண்டு 1 புல்லடியை மட்டும் போடுங்கள், அல்லது இலக்கத்தை மட்டும் போடுங்கள். இலக்கத்தை போடுறீங்கன்னா 1 போடுறா 1 போடுங்க. இல்ல 2 பேருக்கு போறீங்கன்னா 1, 2 ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. இல்ல 1, 2, 3 உங்களுடைய விருப்பு வாக்குகளை போடுங்க. இந்த முறை விருப்பு வாக்குகள் கூடுதலான ஒரு தாக்கத்தை செலுத்த போகுதுன்றது நிறைய பேருடைய கருத்துக்களாக இருக்குது. ஏன்னா இப்போ முதலாவது ரவுண்ட் கவுண்டிங் முடிஞ்சு அதில் ஒருத்தரும் 50% எடுக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அடுத்த கவுண்டிங் வந்து
கூட ஓட்ஸ் எடுத்த 2 பேருக்கு இடையில வந்து நடக்கும். அதில் வந்து யாருக்கு அந்த கூட விருப்பு வாக்குகள் கிடைச்சிருக்கோ அதன் அடிப்படையில் வந்து உங்களுடைய ஜனாதிபதி அடுத்த ஜனாதிபதி வந்து தெரிவு செய்யப்பட போகுது. அதாவது முதல் சுற்றுல வந்து யாருமே 50 பேர் எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் முதல் 20 தவிர மிச்சம் 37 பேரும் போட்டியிலேருந்து விலக்கப்பட போறாங்க. எலிமினேட்டட் முதலாவது ரவுண்ட்ல அவங்க 37 பேரும் வெளியே போக முதல் 2 பேருக்கு தான் அந்த போட்டி எங்க இருக்க போதனால் அடிக்கப்பட்ட விருப்பு வாக்குகள்ல இருக்க போகுது. இந்த சுற்றுல முடிவு 2வது சுற்றுல முடிவுல வந்து 50% கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. யார் 2 பேர்ல கூட இருக்குதோ அவங்க நேரடியாக இந்த இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுடைய ஜனாதிபதியா வாங்க. அடுத்து வந்து இந்த செலவுகளை பார்த்தால் முக்கியமா கலைக்க வேண்டிய விஷயம் இந்த ஊழல் அது பற்றி கலைக்கப்படுது. ஒரு வாக்காளருக்கு 14 மில்லியன் பேர் இருக்காங்க. ஒரு வாக்காளருக்கு எவ்வளவு செலவழிக்கலாம் நினைக்கிறீங்க? 100 ரூபா கிட்டத்தட்ட பிடிச்சிட்டீங்க. 109 ரூபா தான் செலவு. 109 ரூபாய். டீ என்ன விலை? டீ நாம டீ அடிக்கிறோம்னா என்ன விலை? 120 ரூபா. நெக்ஸ்ட் அடிக்கிற அப்ப ஒரு நெக்ஸ்ட் 200 ரூபா. அப்ப எனக்கு இந்த கேள்வி ஒன்று இருக்குது. கூட்டங்கள் நடக்குது, அலைமோதிய கூட்டம், இதென்ற கூட்டம் எல்லாம் சொல்றாங்க. இவ்வாறாக பல பெரிய அளவுல கூட்டங்கள் நடக்குது, செலவினங்கள் நடக்குது. ஒரு வாக்காளருக்கு 109 ரூபாண்டேக்க அவர்களுக்காக அந்த பஸ்ஸுகள் வந்து போறதுக்கான செலவுகள், பிறகு குடிக்கிறது சாப்பிட்றதுக்கான செலவுகள், இப்படியான செலவுகளுக்கெல்லாம் அப்படி இந்த 180 ரூபான்றதை நான் யோசிக்க வேண்டும். 186 கோடி தான் ஒரு வேட்பாளர் வந்து மொத்தமாக தன்னுடைய தேர்தல் செலவுகளுக்காக செலவழிக்கிறார். 186.8 கோடி தான் செலவழிக்கலாம். அப்படி என்றால் அந்த 180 கோடியும் செலவழிக்கிறதுக்கு ஆட்களை அதான் இந்த இருக்குது. உண்மையில தேர்தல் செலவினங்கள் இதோட கூட செலவினங்கள் தொடர்பா நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனா ஒன்றுமே நான் கேட்கல ஒரு நிலைமை இருக்கு. ஆனால் இவர்கள் தான் ஊழலை நாங்கள் ஒழிப்போம் என்று சொல்லிக் கொண்டு பாரார்கள். அப்ப இதே நாங்கள் கவனத்துல கொள்வோம். ஆனால் சொல்ல வேண்டிய விஷயம் மட்டும்தான் மிக முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிற கொஞ்சம் விஷயங்களை சொல்லி இருக்கிறோம். இருக்கும்னு நினைக்கிறோம். கட்டாயம் எல்லாரும் சென்று உங்களுடைய வாக்கினை அழியுங்கள். ஒருத்தருமே பஞ்சு பார்த்தோ இல்லை வேறு வேலை என்ற காரணம் இதெல்லாம் லீவும் கொடுக்குறாங்க. எல்லாரும் லீவு. ஸோ அதில் வந்து கட்டாயம் போட் பண்ணுங்க. உங்களுடைய வாக்கு வந்து உங்களுடைய குரல், உங்களுடைய உரிமை. அந்த குரலை வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு அமைதியா ஊமையாக்கி விடாதீர்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.